அந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய கிழக்கு மாத இணைப்பாளர் பொன்னுத்துறை உதயகுமன். மேலும் என்பது சங்க உறுப்பினர்களுடன் இன்று இந்த ஊடகவியலாளர் மாநாட்டினை நாங்கள் கூடியிருக்கிறோம். எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை நாடளவிய ரீதியில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் இணைந்து சுயீன போராட்டம் ஒன்றினை நாங்கள் நடத்த இருக்கின்றது என்பதை சகல அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். கடந்த 12ஆம் தேதி எமது சம்பள நிலுவையினை வழங்குமாறு வலியுறுத்தி நாடு பூராவும் உள்ள 100 வலயங்களில் நாம் வெற்றிகரமான எமது கவனஈர்ப்பு போராட்டத்தினை மாணவர்களுடைய கல்வி பாதிப்படையாமல் 2 மணிக்கு பின் நாம் இந்த போராட்டத்தினை நடத்தியிருந்தோம். இதன் பின் கல்வி அமைச்சில் நடத்திய எங்களுடைய பேச்சுவார்த்தையின் போது அந்த பேச்சுவார்த்தையில் இந்த அரசு எமது சம்பள நிலுவையை 3/2 பகுதியை கொடுப்பதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தான் தீர்மானம் எடுப்பதாக கூறியதை அடுத்து இது தோல்வி அடைந்தது. எமது பேச்சுவார்த்தை அடுத்து நாடு பூராவும் இந்த சுயீன போராட்டத்தை நாங்கள் சகல அதிபர்கள், ஆசிரியர்களுக்கு நாம் அழைப்பானை விடுத்திருக்கின்றோம். இந்த வேளையில் சாதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒருவர், அதாவது 2ஆம் தரத்தில் 2ஆம் பிரிவில் உள்ள ஒரு ஆசிரியருக்கு அந்த 3/2 நிலுவை பணமாக 8,840 ரூபாய் பணமும், 2/1 உள்ள ஒரு ஆசிரியருக்கு 15,070 ரூபாய் நிலுவை பணமும், அதாவது தரம் 1 உள்ள ஆசிரியருக்கு 19,405 ரூபாய் நிலுவை பணமும் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலுவை பணத்தை வழங்குவதற்கும் மற்றும் அதிபர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் நடத்தப்படுகின்ற எமது கூட்டமைப்பு, அதாவது ஒற்றுமையாக சென்று கொண்டிருக்கின்ற எமது கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவதற்குமே இந்த அரசு உட்படுகின்றதை தவிர அந்த பலவீனப்படுத்தும் அந்த நிகழ்வுகளை நான் முறியடித்து இந்த வெற்றிகரமாக நாம் கடந்த 12ஆம் தேதி இலங்கை பூராகவும் சகல கல்வி வலயங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடத்தியிருந்தோம். இந்த வகையில் எமது மாணவர்களுடைய கல்வி உரிமைகள், அதாவது இலவச கல்விக்கு முரணாக கொண்டு வரப்படுகின்ற கல்விக் கொள்கைக்கும் எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் சுயீன போராட்டத்தினை நடத்த இருக்கின்றோம். 26ஆம் தேதி சகல ஆசிரியர்கள் தமது சுயீன போராட்டத்தினை, அதாவது தங்களுடைய அதிபர்களுக்கு அறியப்படுத்துமாறும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே கல்வி அமைச்சுக்கு நாங்கள் நாடு பூராவும் நடைபெறுகின்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக அறிவிப்பு நாங்கள் விடுத்திருக்கின்ற காரணத்தினால் எந்த ஆசிரியர்களும் எந்த அடுத்தது அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் இங்கு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம். எனவே எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சுயீன போராட்டத்தில் சகல அதிபர்களும் ஆசிரியர்களும் இணைந்து எமது சம்பள நிலுவையினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் முழுமையான போராட்டத்தில் ஈடுபடுமாறும், அத்துடன் அதாவது மாணவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்தி மாணவர்களை அன்றைய தினம் தாங்கள் பொறுப்பேற்குமாறும் அந்த பெற்றோர்களை நாங்கள் விநாயகமாக கேட்டுக்கொண்டோம். அது தவிர்ந்த கடந்த காலங்களில் இந்த பேச்சுவார்த்தையின் போது 46 பில்லியன் பணம் தேவைப்படுவதாக கல்வி அமைச்சு எமக்கு தந்துள்ளது. அதுடன் சேர்ந்து நிதி அமைச்சுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது எமக்கு கூறப்பட்டது. ஆனால் இன்று அந்த 46 பில்லியன் ரூபாய் பணத்தை தர வேண்டிய அரசு இன்று எத்தனையோ களியாட்டங்களை தங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே களியாட்டங்கள் அண்மையில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எமது ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்த போது 2ஆம் தடவை அந்த மாவட்ட செயலகம் திறந்து வைக்கப்பட்டு ஒரு வைபவம் நடைபெற்றது. எனவே பெரும்பாலான நிதிகள் இவ்வாறு வீண்விரயமாகுவதிலே செலவழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு எமது ஆசிரியர் அதிபர்களுக்கு நிலுவையாக தர வேண்டிய பணத்தை தர மறுப்பதனால் இந்த 26ஆம் தேதி போராட்டத்தில் நாம் முழுமையாக இந்த அரசுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும். இது எமது ஆசிரியர் அதிபர்கள் கூடியான போராட்டம் மட்டுமல்ல, மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கான போராட்டம் என்பதையும் நாம் இந்த அரசுக்கு உணர்த்துவதற்கு சகலரையும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.